Praise be to God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries bookshop in Chennai. To begin with, let us start with a word of prayer. Gracious and loving Heavenly Father, O Lord, we thank and praise Thee for Thy goodness, mercy, and grace, for Thy love. Every moment in our life, whenever we turn back, we have only this to say that we are sinners saved by Thy amazing grace. Gracious Lord, we pray for each one of us. Continue to be with us, lead us, especially the participants across the times who have come, and the believers who have heard Thy word, so that they may be more strengthened, and they would be more better, strong, and be stronger in Thee, so that Thy name may be glorified through each one of us. Oh Lord, we pray for the speaker, Evangelist Nehemiah from Ennur Assembly, Ennur Christian Assembly in Chennai, and the dear brother has been serving Thee for some decades. We praise Thee, we glorify Thy name. Continue to use him even over there in that place, in that locality of Ennur, so that Thy gospel and the word of God may be spread. Today also we pray that the word would come strong through him, and Thou may speak through him. Oh Lord, we pray for the singer also, Brother Jai Singh Joseph from Tuticorin, and be with him and guide him and lead him. Lord, we pray that the Holy Spirit may take control of the whole time we have, so that Thou may accomplish the purpose for these such meetings. We pray that Thy name may be lifted high. We offer this prayer in the holy, righteous, and almighty name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Today we have with us to sing the song our dear brother Jai Singh Joseph from Thoothukudi, and our brother will be singing the songs for us from Thoothukudi. Over to Brother Jai Singh Joseph. ஆண்டவருடைய மேலான நாமம் இன்றும் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மை இந்த அருமையான ஒரு கோடம்பாக்கம் கூடுகையிலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகத்தக்கதாக 518வது பாடல் பாடலாம். 1000 ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனில் ஓர் ரோஜா. 1000 ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, 1000 ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. 1000 ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே.
சந்தோஷமாய் நினைத்தே. பலவித சோதனைகள் சந்தோஷமாய் நினைத்தே. எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் நடப்பே. எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் நடப்பே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ என்று சொல்லி பக்தன் பாடுகிறார். இன்னும் ஒரு பாடல் பாடலாம். 514வது பாடல். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதா கரத்தில். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா அற்புத நாதா உம் கரத்தில். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகளாவல்களும் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகளாவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. சிலுவை அன்பை சந்தித்தேனே, நோருங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். உம்
சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகளாவல்களும் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகளாவல்களும் அனைத்தும் அர்ப்பணமே. ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட, ஐம்பெரும் காயங்கள் ஏற்ற நாதா. வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ. வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் அர்ப்பணமே. Okay, brother. Thank you, brother. Thank you, Brother Jay Singh Joseph from Thoothukudi, for the two songs. May the blessed Lord be with you and your family and the assembly where you are in fellowship with in Thoothukudi. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Today, as we had day before yesterday evening, today evening we have with us Evangelist Nehemiah from Ennur side in Chennai. He is an evangelist and elder of the Ennur Christian Assembly, and we praise God for him having accepted our invitation and come thus far to take the word of God, to share the word at the Bible study. And the topic that he has chosen is to continue with the topic that he had taken day before yesterday on Hosea chapter 6 verses 4 to 6. We had seen some important questions the Lord had asked that time, and the same questions, what are the reasons why the Lord God had asked Yahweh, Jehovah Jireh asked the questions to the Israelites? What is the reason? So we had seen some of the reasons from various portions of the Holy Scriptures, and we praise God that the reasons for the question is valid, and Israelites have done the mistake. So let us understand what God has to speak to us this evening time also. So we shall go into the Bible study with a word of prayer. Over to for the prayer, we request Brother Evangelist Alphonse from Madurai to pray, and we'll go into the Bible study. Over to Madurai, Evangelist Alphonse. Praise the Lord. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, கோடம்பாக்கம் சபை மற்றும் GLM புக்ஷாப்பின் மூலமாக சகோதரர்களாகிய நாங்கள் ஒருமித்து ஆவிக்குரிய ஐக்கியத்தில் கூடி வந்து கர்த்தருடைய மாறாத சத்திய ஆலோசனைகளை
நாங்கள் கேட்டு எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் செல்லப்படவும் முன்னேறவும் தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தரோடும் கர்த்தருடைய பிள்ளைகளோடும் விதமாக நாங்கள் ஆண்டவரே ஐக்கியமாக இருக்க இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாடல் பாடிய சகோதரர்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சகோதரரை ஆண்டவர் ஆவியானவர் மூடி மறைத்து எங்களோடு பேசும்படியாக இந்த கர்த்தாவே வார்த்தையில நாங்கள் சொல்லப்படத்தக்கதாக கிருபை செய்வீராக. ஆண்டவரே எல்லாம் நம்முடைய நாம மாத்திரம் மகிமைக்கு ஏதுவாக ஆண்டவரை வழி நடத்தும். எல்லா தடைகளிலும் கர்த்தர் மாற்றி போடும். கர்த்தர் வெற்றிகரமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, brother evangelist Alphonse from Madurai for the prayer. Now we are going into the Bible study. Over to Ennur in Chennai, to brother Nehemiah. Over to evangelist Nehemiah in Chennai. கேக்குதா பிரதர்? Yes brother, கேக்குதுங்க. Thank you. மறுபடியுமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்துல GLM மினிஸ்ட்ரி அதுல சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கும் அவ்விதமாக பொறுப்புள்ளவர்களுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்துல மறுபடியுமாக நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரியானும் இவ்விதமாக அழைத்து கர்த்தருடைய செய்தி கொடுக்கிறதுக்காக கர்த்தரால் ஏவப்பட்டு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு நான் கர்த்தருக்கு நன்றியுள்ளவராக நான் இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில நான் எதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேனோ, எதை கற்றுக்கொண்டிருக்கிறேனோ அதை தான் செய்தியாக உங்க மத்தியில கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். ஏதோ புத்தகத்தில் வாசித்து அதை தியானித்து அதில் இருக்கின்ற அந்த அனுபவங்களை அதிகமாக பேச தெரியாது. ஆனால் தேவன் என்னோடு இடைப்படுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் இவ்விதமாக செய்தி கொடுக்க வேண்டும் என்றும் பொழுது, ஆண்டவரே நீர் பேசும் என்று அவரிடத்துல காத்திருக்கும் பொழுது அவர் என்ன தருகிறாரோ அதை தான் உங்க மத்தியில பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைக்கு கூட நாம் தியானித்த வண்ணமாக ஓசியா புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்குமாக மறுபடியுமாக நாம் வாசிப்போம். எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில காணும் மேகத்தை போலவும் விடிற்காலையிலே தோன்றும் பனியை போலும் ஒளிந்து போகிறது. ஆகையாலே தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகளே வெளிச்சத்தை போல வெளிப்படும். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. சகோதரர் சொன்ன வண்ணமாகவே திங்களன்று நாம் இதே பகுதியை சில காரியங்களை நாம் தியானித்திருக்கின்றோம். அதை மறுபடியுமாக உங்களுக்கு சற்று ஞாபகப்படுத்தி மறுபடியுமாக நான் கடந்து போக விரும்புகிறேன். இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஓசியா புத்தகத்துல இதை 3 பகுதிகளாக நாம் இந்த ஓசியா புத்தகத்தை நம்ம பிரிக்கலாம். இந்த 13 அதிகாரத்தை நாம் பிரித்து பார்க்கும் பொழுது 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். அங்க பார்க்கும் பொழுது அது ஒன்று, தேவன் தன் ஜனங்களுடைய பாவங்களை அவர் தண்டிக்கிறார். தேவன் தன் ஜனங்களுடைய பாவங்களை அவர் தண்டிக்கிறார். இரண்டாவதாக தேவன் தேசத்து மேலே அவர்கள் நியாய தீர்ப்புகளை கொண்டு வருகிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் மக்களை அங்கு அவருடைய பாவங்களுக்காக அவர்கள் கடிந்து கொண்டாலும் தேசத்து மேல நியாய தீர்ப்புகள் கொண்டு வந்தாலும் அங்க பார்க்கும் பொழுது அவர்களை ஒருபோதும் விட்டு விடவில்லை. அவர்கள் மேல அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இந்த 13 அதிகாரங்களும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த காரியங்களை சுற்றிதான் இந்த பகுதிகளெல்லாம் நமக்கு வரும் என்று பார்க்கின்றோம். அவர்களை மட்டுமல்ல, நம்மை கூட தேவன் அப்படியாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேவன் பாரபட்சம் இல்லை, அவரிடத்துல பட்சபாதம் இல்லாத தேவன் நம் தேவன் என்று பார்க்கிறோம். ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய ஜனங்களாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு தந்த ரட்சிப்பின் நிமித்தமாக நம்மையும் இஸ்ரவேலுக்கு ஒப்பாக நம்மை அவர் வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நான் நிருபங்கள்ல பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக முறை
அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்கும் பொழுது பார்க்கலாம். ரோமா நிருபம், எபேசி நிருபம் இப்படியாக நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த மத்திய சேவரை இடித்து நம்மளை ஒருவர் சமாதானப்படுத்தினார், ஒப்புரவாக்கினார் என்ற இந்த வேத பகுதியில நாம் அங்க பார்க்க முடியும். ஆகப்படியால தேவனுக்கு அல்லது நம்ம ஆண்டவருக்கு பட்சபாதம் இல்லை. இப்பொழுது கூட நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய பாவங்களுக்கு வேண்டிய தண்டனையும் கொடுக்கிறார். தேசத்து மேல அவர் நியாய தீர்ப்புல கொண்டு வருகிறார். அதே நேரத்துல நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல என்று நாமும் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருக்கின்றோம். கடந்த நாட்கள நாம் பார்த்த வசனங்களை பார்க்கும் பொழுது எப்ராயிமை பற்றி நாம் பார்த்தோம். எப்ராயிம் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்த்தோம். யோசேப்பினுடைய இரண்டாவது மகனாக எப்ராயிமை பார்த்தோம். யாக்கோபினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்ராயித்துக்கு வந்ததாக பார்க்கிறோம். ஏனென்றால் யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது உன் கர்ப்பத்தின் அந்த கனிகளும் ஸ்தானங்களுடைய பலங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அங்க ஆசீர்வதித்ததாக பார்க்கிறோம். அந்த கர்ப்பத்திலிருந்து வந்த எப்ராயிம் மனுஷே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். அதுல விசேஷமாக யாக்கோபினுடைய வலது கை எப்ராயிம் மேல வைத்து ஆசீர்வதித்ததுனால அது மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று பார்க்கின்றோம். இன்னும் அதிகமாக நாம் வாசிக்கும் பொழுது அந்த 12 கோத்திரத்துல இருக்கின்ற லேவி கோத்திரத்துக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் யோசேப்பு அவருடைய பிள்ளைகளுக்கு வந்ததாக நாம் அங்க பார்க்க முடியும். அந்த சப்ஜெக்டுக்குள்ள நாங்க போகவில்லை. நாம் இங்க பார்க்கும் பொழுது அப்படியாக ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் அங்க பார்க்கும் பொழுது தாவீது சொல்லும் பொழுது எப்ராயிம் என்னுடைய பலனாக இருக்கிறார், என்னுடைய பலனாக இருக்கிறார் என்று அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் எப்ராயிம் யுத்தத்துல மின்ன நின்று யுத்தம் செய்யக்கூடியவர், தைரியசாலி என்று கூட நாம் பார்த்தோம். எப்ராயிம் இப்படிப்பட்டவராக இருந்த எப்ராயிம் பின் ஏன் அவர் அவ்விதமாக அங்க எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காமல் அவர் பக்தி எல்லாம் வந்து இவ்விதமாக ஆனது, காலையில காணும் மேகத்தை போலும் விடிகாலையில காணும் பனியை போலவும் மாற்றப்பட்டது அல்லது ஒளிந்து போனது என்று நாம் பார்க்கிறோம். ஏன் என்று பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த எப்ராயிம் என்ன பண்ணார் என்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மேல அவர் வாஞ்சியாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். அல்லது தேவனுக்கு தர வேண்டிய அந்த கௌரவத்தையும் தேவனுக்கு தர வேண்டிய அந்த மதிப்பையும் அங்க இழந்து போனவராக நாம் அங்க பார்க்கின்றோம். தரவில்லை. அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படியாக காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்க பார்க்கும் பொழுது அங்க அவரோட பக்தி பற்றி எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அவருடைய பக்தி எவ்விதமாக இருக்கிறது என்று அந்த 4வது வசனத்துல பார்க்கிறோம். உங்கள் பக்தி காலையில காணும் மேகத்தை போலவும் விடிற்காலையில தோன்றும் பனியை போலும் ஒளிந்து போகிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரியே அவருடைய பக்தி பற்றி நாம் பார்க்கிறோம். அவருடைய பக்தி எப்படியாக இருக்கிறது என்றால் காலையில காணும் மேகத்தை போலவும் அவரோட பக்தி இருக்கிறது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? இவ்வளவு உன்னதமான ஒரு நிலைமையில ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல தேவன் எல்லாம் பூமியின் ஆசீர்வாதங்களும் ஆகாயத்தின் அல்லது அந்த வானத்தின் ஆசீர்வாதங்களோட நிரப்பி எல்லா விஷயத்துல செழிப்பாக இந்த எப்ராயிமை வைத்திருக்கும் பொழுது இந்த எப்ராயிம் அதற்கேற்ற வண்ணமாக காணப்படவில்லை. உதாரணமாக நாம் வேத புத்தகத்துல நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, ஒரு மனிதன் யார் என்று பார்க்கும் பொழுது சவுலை குறித்து நாம் அங்க வாசிக்கிறோம் இல்லையா? நாம் அதை 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது 13வது அதிகாரம் 15வது அதிகாரத்துல அங்க சில சம்பவங்களை குறித்து நாம் அங்க பார்க்கிறோம். சவுலை எவ்விதமாக அங்க உயர்த்தினார் என்று பார்க்கும் பொழுது இந்த பென்யமீன் கோத்திரத்துல கடைசியாக இருக்கின்ற அவர்களை கொண்டு வந்து தேவன் இஸ்ராவேல் மக்களுக்கு முதல் ராஜாவாக அங்க நியமித்தார் என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? இஸ்ராவேல் மக்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லும் பொழுது சாமுவேல் மூலமாக அங்கு அபிஷேகிக்கப்பட்டு அங்க இஸ்ராவேலுக்கு அங்க சவுல் ராஜாவாக அங்க மாற்றப்பட்டார். நீங்க படித்து பாருங்கள். அந்த பகுதியில பார்க்கும் பொழுது நம்ம அதை வாசிக்க முடியும். 13வது அதிகாரத்தில் 15வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். உன்னதமான ஒரு ராஜாவாகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு ராஜாவாகவும் இஸ்ராவேல் மக்களுக்கு முதல்ல அங்க ராஜாவாக இருக்கின்ற அந்த சவுலு என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது இப்ப சவுலு அந்த கடைசி கோத்திரத்துல இருக்கிறவன் அல்ல. இப்ப வந்து சவுலு அந்த எல்லா கோத்திரத்துக்கும் இப்ப ராஜாவாக மாற்றப்பட்டார்.
இப்போ தன் அதிகாரம் அல்லது ஸ்தானம் எல்லாவற்றையும் மாற்றப்படும் போது எப்படி இருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீதை ஆசீர்வதித்த உடனே தாவீது சொல்றதை பார்க்கிறோம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். இவ்வளவாய் என்னை உயர்த்துறதுக்கு, என் வீட்டை இவ்வளவாய் உயர்த்தி வைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்றதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே சவுலை பார்க்கும் பொழுது அப்படியாக இல்லை. பார்க்கும் பொழுது பாருங்கள், அந்த 13வது அதிகாரம் மொத்தமொத்த நீங்க படித்து பாருங்கள். நான் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். முதல் சாமுவேல் புத்தகம் 13வது அதிகாரம் முதல் வசனம். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்களை என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்து நாட்களே திருத்தல நீர் வராதையும் பெலிஸ்தர் மிகாசில குடிவருக்கிறதையும் நான் கண்டபடினாலே என்று சொல்லுகிறத பார்க்கின்றோம். இங்க சொல்றது என்னவென்று பார்க்கும் பொழுது அங்க சாமுவேல் கேட்கிறார், நீ செய்தது என்ன செய்தார் என்றால், ராஜாவுடைய காரியங்கள் ராஜா செய்ய வேண்டும், அவ்விதமாக ஆசாரனுடைய காரியங்கள் ஆசாரி செய்ய வேண்டும் அல்லவா? ராஜா என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும், ஜனங்களுக்கு ஏற்ற நன்மைகள் செய்ய வேண்டும், தேசத்தை எப்படி பரிபாலிக்க வேண்டுமோ, எப்படி அரசாள வேண்டுமோ அப்படியாக அரசாள வேண்டும். ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய காரியங்கள் செய்ய வேண்டும். தேவாலயத்துக்குள்ள அல்லது பலி செலுத்துறது, இப்படிப்பட்ட காரியங்கள் ஆசாரியருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இப்ப புதிய ஏற்பாடு காலத்தை நமக்கு அறிந்திருக்கிறோம், அதற்குள்ள நாம் போகவில்லை. அப்படியாக இருக்கும் பொழுது இங்க சாமுவேல் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இங்கே சவுல் செய்கிறதாக பார்க்கிறோம். அல்லது அங்க ஆசாரியர் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ராஜா அங்க செய்கிறார் என்று பார்க்கின்றோம். எதை வைத்து பார்க்கிறார்? இப்ப அவருக்குள்ள ஒரு பெருமை வந்தது. இப்ப நான் எல்லாவற்றில நான் உன்னதமான நிலைமையில இருக்கின்றேன், நான் இஸ்ராவேலுக்கு ஒரு ராஜாவாக இருக்கிறேன், எனக்கு இப்ப எல்லாமே தெரியும், எல்லா சொத்துகளும் எல்லாம் கௌரவம் எல்லாமே வந்த பிற்பாடு இங்க சவுல் செய்கின்ற காரியத்தை பார்க்கும் பொழுது தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறான் என்று பார்க்கின்றோம். பக்தியாக காத்திருக்க வேண்டியவன் இல்லைங்களா? தேசத்தினுடைய ராஜாவாக எப்படி மாற்றப்பட்டார்? இவர் என்ன போய் யுத்தங்கள் செய்து ஜெயித்து மாற்றப்பட்டாரா? இல்லை, தேவனால அபிஷேகிக்கப்பட்டு சாமுவேல் மூலமாக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவன் ராஜாவாகினான். இதை உணராமல் தனக்கு கொடுத்த அந்த பொறுப்புகளை அவர் தெரிந்து கொள்ளாமல் அங்கு ஆசாரியன் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அங்க செய்தார் என்று பார்க்கின்றோம். ஆகபடியால் தான் அங்க பார்க்கும் பொழுது அங்கு அவனுடைய ராஜ்யத்தை நிற்கவில்லை என்று பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் நமக்கு கொடுத்த பக்தி, தேவனிடத்தில் நாம் வைத்த பக்தி, அது ஜாக்கிரதையாக நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்றோம். அது ஜாக்கிரதையாக நாம் அந்த பக்தியோடு நாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். நம்முடைய நிலைமைக்கு ஏற்ற வண்ணமாக அல்லது நம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக பக்தியை மாற்றிக்கொள்ளக் கூடாது. அல்லது தேவனுடைய காரியங்கள் நம்முடைய விருப்பத்தை போல நாம் செய்யக்கூடாது. இந்த காலகட்டத்துல நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் எப்படி இருக்கின்றோம்? தேவன் நம்மை நேசித்து அவருடைய வேதத்துல நாம் ஒரு விசுவாசி அல்லது ஒரு தேவ பக்தன் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியாக செய்ய வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். எந்தெந்த நேரத்துல நமக்கு சூழ்நிலைகள் மாறினாலும் அல்லது பிரச்சனைகள் வரும் பொழுது அல்லது நமக்கு புரியாத ஒரு நிலைமை வரும் பொழுது தேவனிடத்தில் தான் நாம் கேட்க வேண்டும். கர்த்தாவே, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா? அப்படிதான் நாம் கேட்க வேண்டும். இங்க சவுல் அப்படியாக செய்தவன் அல்ல. ஒரு பதவி உயர்வு வந்தவுடனே, தனக்கு பேர் புகழ் வந்தவுடனே, அவர் சொன்னதெல்லாம் நடக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தவுடனே சாமுவேலை பற்றி யோசிக்கவில்லை, தீர்க்கதரிசி பற்றி யோசிக்கவில்லை, தன்னுடைய விருப்பத்தை போல காரியங்கள் செய்தான் என்று பார்க்கின்றோம். அங்கே தேவனுக்கு பக்தியாக நடந்து கொள்ளவில்லை, பயபக்தியாய் தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கவில்லை. என் அருமையானவர்களே, நாம் இப்படி காணப்படுகின்றோம். இங்க எப்ராயிம் குறித்து சொல்லும் பொழுது அதுதான் சொல்றோம். உன்னுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால், காலையிலே ஒரு விதமாக இருக்கின்றது, மாலையிலே மற்றொரு விதமாக காணப்படுகின்றது. நான் என்ன செய்வேன்? நான் எதேதோ செய்து பார்த்தேன், என்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி பார்த்தேன், கடிந்து கொண்டேன். இருந்தாலும் எப்ராயிமே, நீ அப்படியாக தான் போய் கொண்டிருக்கிறாயே. இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போமா, நாம் எப்படி போய் கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய பக்தி எவ்விதமாக இருக்கின்றது?
பேதுரு தன் அனுபவத்திலிருந்து அந்த வார்த்தை நமக்கு எழுதுகிறார். பாருங்கள், 2வது பேதுரு நிருபத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1வது அதிகாரத்துல அந்த வார்த்தை பேதுரை குறித்து கூட நாம் பார்க்கும் பொழுது பேதுருடைய வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் தெரியும். தேவனோட 3 வருஷம் தேவனோட இருந்தார், தேவனோட சஞ்சரித்தார், கர்த்தருடைய காரியங்கள்ல மிக வாஞ்சியாக இருந்தார். ஆனால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்து அங்க சிலுவையில் அறையும் போது அவர் பார்க்கும் பொழுது தப்பித்துக் கொண்டவராக நாம் பார்க்கின்றோம் இல்லைங்களா? 3 தடவை மறுதலித்தார் என்று கூட நாம் பார்க்கின்றோம். நான் அறியேன் என்று சொன்னதை நாம் படிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் அங்கு பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷத்துல அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆனால் இங்க பார்க்கும் பொழுது அந்த பேதுரு இப்படி தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். நீங்க மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 69 வசனத்திலிருந்து நாம் படித்து பார்க்கும் பொழுது 3 தடவை தேவனை மறுதலித்தவனாக பேதுரு காணப்படுகிறார். அவ்வளவு பக்தி, அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு விசுவாசம், கர்த்தருக்காக நான் உயிர் கொடுப்பேன் என்று சொல்லி அப்படியாக பின்பற்றினாலும் ஆனால் மறுதலித்தவராக அல்லது தன்னுடைய பக்தியை அங்கே காண்பிக்க கூட முடியாமல் ஒரு நிலைமையில இருந்தவராக அவரை குறித்து பார்க்கிறோம். ஆனால் அதே பேதுரு தன்னுடைய நிலைமை மாற்றிக்கொண்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்பொழுது இப்ப கடைசியாக எழுதும் போது 2வது பேதுரு நிருபத்துல அவர் எழுதுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். நீங்கள் 3வது வசனத்திலிருந்து படித்தால் நலமாக இருக்கும். ஆனா நேரத்தை நான் கருதி நான் 6வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். பேதுரு எழுதின 2வது நிருபம் 1 அதிகாரம் 6வது வசனம். ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவ பக்தியும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருந்த பார்க்கின்றோம். என் அருமையானவர்கள எவ்வளவு கச்சிதமாக சொல்லுகிறார். ஒரு காலத்துல பக்தி இழந்தவனாக, எனக்கு தெரியாது அவர் யார் என்று எனக்கு தெரியாது, அவரோட என்னை சேர்க்காதீங்க, அவரை போல நான் இல்ல, நான் யாரு இல்ல, நான் அவரோட ஒரு நெருங்கின கூட இல்லை என்று அங்க அவ்விதமாக சொன்ன பேதுரு இப்ப எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார் என்றால் தேவ பக்தியோட சகோதர சேகத்தையும், சகோதர சேக அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்றதை பார்க்கிறோம். என்றால் இப்பொழுது ஒரு அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறார். என்ன அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறார்? தேவனோடு வாழ வேண்டும் என்றால், அல்லது பக்தியோடு வாழ வேண்டும் என்றால், அல்லது தேவனுக்கு விருப்பமுள்ளவனாக விருப்பத்தோடு வாழ வேண்டும் என்றால் ஞானம் மட்டும் இருந்தால் போதாது. நிறைய பேர் இந்த காலத்துல ஞானத்தை வைத்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை முழுமையாக படித்து 1க்கு 3 தடவை 100 தடவை கூட படித்து அந்த ஞானத்தை வைத்து காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஞானம் நமக்கு தேவைதான். ஞானம் இல்லாமல் ஒருபோதும் ஒரு காரியம் செய்ய முடியாது. அந்த ஞானத்தை கர்த்தர மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த ஞானத்தை கர்த்தரை உயர்த்துறதுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த ஞானத்தை இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது, இக்கட்டான பிரச்சனைகள் வரும் பொழுது, தேசத்திலவோ அல்லது வீட்டிலவோ அல்லது நாட்டிலவோ நமக்கு சூழ்நிலைகள் மாறி இருக்கும் பொழுது அந்த ஞானத்தை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக கொண்டு போகக்கூடாது. என்னுடைய அனுபவத்துல ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆந்திராவில் ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அவரோட நான் பேசும் பொழுது, போன் பண்ணி பேசும் பொழுது அவர் பேசினார், நெகேமியா சென்னை எப்படி இருக்கின்றது, தமிழ்நாடு எப்படி இருக்கின்றது என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், விதமாக இருக்கின்றது, நீங்க செய்தித்தாள்ல படிக்கிறீங்க, அவிதமாக டிவி நியூஸ்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்க, சூழ்நிலை இப்படியாக இருக்கின்றது, ஒருவருக்கு ஒருவர் ஜெபிப்போம் என்று அவிதமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், நீங்க அப்பம் விட்டு ஆராதிக்கிற காரியங்கள் எப்படியாக இருக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது நாங்க சொன்னோம், விடிகால 4 மணிக்கு எழுந்து சபைக்குள்ள நாங்கள் ஆராதிக்கவில்லை, அது மூடிதான் வைத்திருக்கிறோம் கட்டிடத்தை. ஆனால் ஒரு 4 இடங்களை நாங்கள் ஆயத்தம் செய்து அவ்விதமாக அந்தந்த இடங்கள்ல அதிகமாக பேர் இருக்கிறதுனால அப்படியாக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம். ஆராதனை முறை எப்படி என்று கேட்டார். வேதத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கின்றதோ அப்படியாக தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு துல்லிய அளவு கூட நாங்கள் மாறவில்லை. அவ்விதமாக ஒரே அப்பத்தையும் ஒரே பாத்திரத்தையும் அவ்விதமாக வாய் வைத்துதான் குடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் கிருபையில நாங்கள் பலவீனர்கள் என்று தெரிந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தேவன் இது வரைக்கும் காத்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி அவரோட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அவர் ஒரு வார்த்தை கேட்டார். பெரிய ஊழியக்காரர், பேர் சொல்ல விரும்பல, சொன்னால் தெரியும். திடீர்னு கேட்டார், வேதத்துல எங்க அப்பத்தை விட்டு விதமாக ஆராதிக்க வேண்டும் என்று இருக்கிறது? அப்பத்தை விட்டு ஆராதித்தாதான் ஆராதனையா? அப்பம் ரசம் பாத்திரம் இல்லாமல் ஆராதனை இல்லையா என்று அவர் கேட்டார். அப்பொழுது
அவர் வயதுல என்னோட ரொம்ப முதியவர். அவரோட நான் விவாதம் பண்ண விரும்பல. நான் சொன்னேன், அங்கிள், அப்படி இருக்கும் பொழுது இத்தனை வருஷங்கள் கொரோனா வர வரைக்கும் எப்படி நீ அந்த முறை ஆராதித்தாய்? அது இல்லைன்னு தெரிந்தால் எதுக்கு அந்த மாதிரி ஆராதனை செய்தாய்? அது சரியில்லைன்னு சொல்லும் பொழுது கொரோனா நேரத்துலதான் உனக்கு அது தெரிந்துதா அப்படின்னு சொல்லி, அங்கிள், உங்களோட நான் அதிகமா பேச விரும்பல, இன்னொரு நாள் பேசலாம் என்று சொல்லி முடித்தேன். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவர் ஞானத்தை அதிகமாக சேர்த்து கொண்டதனால அந்த ஞானத்தை வைத்து தேவனும் தேவனு காரியங்களும் அதற்கேற்ற வண்ணமாக மாற்றிக்கொள்ள பார்க்கிறார்கள். ஆனால் இங்கு பேதுரு சொல்லும் போது என்ன சொல்லுறாங்கன்னா, ஞானத்தை எப்படியாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். என் அருமை சகோதரி சகோதரியே, உனக்கு ஞானத்தை கொடுத்தது உன்னோட விருப்பத்தை போல நீ செய்யறதுக்காக அல்ல. தேவனுடைய காரியங்களை உன்னுடைய விருப்பத்தை போல நடத்துறதுக்காக அல்ல. தேவனுடைய சித்தத்தை உன் சித்தத்தை போல செய்யறதுக்காக அல்ல, அல்லது உன் சித்தத்தை தேவன் மேல வைத்து அந்த காரியங்கள் செய்யறதுக்காக அல்ல. ஆகப்பட்டதான் பேதுரு எழுதும் பொழுது ஒன்னோடு ஒன்னு கூட்டி சேர்த்து எழுதுகிறார். ஏனென்றால் அப்படியாக இருக்கும் போதுதான் நாம் தேவ பக்தியில வளர முடியும் என்று அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகப்படியால ஞானத்தோட இச்சடக்கத்தையும் இச்சடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியும் நம்ம இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்துல நமக்கு தேவையான ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் மாறக்கூடாது. எப்ராயிம் பார்க்கும் பொழுது அதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படியாக 7வது அதிகாரம், 8வது அதிகாரம், 9, 10, 11 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் செய்த காரியங்கள் தேவாலயத்துக்குள்ளவே அவர்கள் பகைவர்களாக மாற்றப்பட்டார்களாம். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியங்க. இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், இஸ்ரவேல் மக்களாக இருக்கிறார்கள், தேவனுக்காக தேவன காரியங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் காலங்கள் கடந்து வரும் பொழுது, காலங்கள் மாறிக்கொண்டு வரும் பொழுது அந்த காலங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அவர்களும் மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். மாறிக்கொண்டு போனது அல்லாமல் விக்கிரங்களுக்கும் இந்த உலக சம்பந்தமான பொய் பித்தலாட்டுகளுக்கும் அங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நீங்க அப்புறமாக படிங்கள். இதற்கெல்லாம் முதல் ஸ்தானத்தை கொடுத்து தேவனுக்கு 2வது, 3வது, 4வது அப்படியாக ஸ்தானத்தை குறைத்து கொண்டு போனார்கள். கடைசியாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன பார்க்கும் பொழுது அங்க சொல்லுகிறார்கள், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளவே அவர்கள் செத்துருக்கலானார்கள் என்று சொல்லப்பட்டதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஆகபடியால் தான் பேதுரு இங்க சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், ஆக தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையோ, தேவ பக்தி இருக்கணும், அதோட சவகாசம் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். ஒரு பக்தியாக வாழ வேண்டும் என்றால், அல்லது தேவ பக்தி பயத்தோடு வாழ வேண்டும் என்றால் அதற்கு நாம் தனிமையாக இல்லை, நமக்கு ஒரு சவகாசம் வேண்டும் என்று பார்க்கின்றோம். நம்முடைய ஐக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்றது, இல்லை என்று நாம் சொல்லவில்லை. நாம் வேதத்தை வாசிக்கின்றோம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருக்கின்றோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றோம், ஒவ்வொரு நாளும் காலை மாலை 3 வேளாவது, ஒரு நாளைக்கு 3 வேளாவது, குறைஞ்சபட்சம் 3 வேளாவது நாம் ஜெபிக்கின்றோம், நல்லதுதான். ஆனால் உன் சகோதரோட உனக்கு என்ற ஐக்கியம் எப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது? உன்னுடைய சகோதரத்தோடு இருக்கின்ற உன்னுடைய ஸ்நேகம் எப்படிப்பட்டதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது? தேவ பக்தியுள்ள ஸ்நேகமாக உன்னுடைய ஸ்நேகம் காணப்படுகின்றதா, அல்லது மற்றவர்களோடு உன்னுடைய ஸ்நேகம் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றதா? இந்த காலகட்டத்தில் அநேகர் விழுந்து போவதற்கு காரணம் பக்தி இல்லாம, பயம் இல்லாம, சும்மா கிறிஸ்தவன் என்று பெயர் சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்றால் அவருக்கு சரியான ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு காரணத்தினால்தான், ஒரு சரியான ஸ்நேகம் இல்லாத காரணத்தினால். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் என்று சொன்னார். நம்முடைய ஸ்நேகம் எப்படியாக இருக்கின்றது? என் அருமையான சகோதர சகோதரியை நாம் இந்த நேரத்துல சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். குடும்பமாக நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது பக்தியை மாற்றிக்கொண்ட அநேகரை நாம் பார்க்க முடியும். நம்ம எதிரில முகமாக அநேகருக்கு தெரியும், அதை பற்றி நான் பேசவில்லை. வேதத்துல பார்க்கும் பொழுது அநேகர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பக்தியை மாற்றிக்கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். நாம் 2வது ராஜாக்கள் புத்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நீங்கள் அப்புறமாக வாசித்து பார்க்கும் பொழுது அங்க கேஜி பற்றி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும், இல்லைங்களா? அங்க எலிசாவோட பார்க்கும் பொழுது எவ்வளவோ பக்தியாய் அங்க காணப்பட்டவராக பார்க்கின்றோம். எலிசாவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு சீஷனாக தன்னுடைய வாழ்க்கை காணப்பட்டது என்று பார்க்கின்றோம். எல்லா விஷயத்துல
எலிசாவோடு பக்கத்துல நின்ற ஒரு பக்தி உள்ளவனாக இங்கே கேயாசியை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கப்புறமாக நாம் பார்க்கும் பொழுது நாகமான விஷயத்துல வந்து அந்த சுகத்தை பெற்று போகும் பொழுது அவரு அந்த வஸ்திரங்களையும் பொண்ணையும் வெள்ளி இதெல்லாம் கொடுக்க பார்க்கும் பொழுது எலிசா சொன்னார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போகவில்லை. ஒன்று, அதுல ஒரு காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்நியர்கள், தேவன் அறியாதவர்கள் அந்த சுகத்துக்கும் அவர் கொடுத்த பணத்துக்கும் ஒருவேளை வாங்கியிருந்தால், அவர் சுகத்தை கொடுத்தாரு, நான் பணம் கொடுத்தேன், ஒரு டாக்டர் போலதான் நினைத்திருப்பார்கள், ஒரு வைத்தியரை போலதான் சிந்தித்திருப்பார்கள். அல்லது தேவன் மேல வர வேண்டிய பக்தி குறைந்து போய்விடும், அவர்கள் செய்ததுக்கு நான் செய்து சரியா போயிடுச்சு என்ற அப்படிப்பட்ட ஒரு சிந்தை கூட வரலாம். அநேக காரியங்கள் இருக்கின்றது, அதுல ஒன்று. ஆனால் அதெல்லாம் வைத்து அங்கே வேண்டாம் என்று சொல்றதை நாம் பார்க்க முடியும். வேண்டாம் என்று சொன்ன உடனே நாகமானுக்குள்ள தேவன் மேல் ஒரு பக்தி வருகின்றது, தேவன் மேல் ஒரு பயம் வருகின்றது. தேவன் என்றால், இஸ்ரவேல் தேவன் என்றால் ஒரு பக்தி பயத்தோட அவர் திரும்பி போகிறதை நம்ம அங்க பார்க்க முடியும். நீங்கள் அப்புறமாக படிங்கள், அந்த ராஜாக்கள் புத்தகத்துல பார்க்கும் பொழுது நம்ம அதை பார்க்க முடியும். ஆனால் கேஜ் என்ன செய்தார்? அதெல்லாம் பார்த்துட்டு அதைக்காக பக்தியை விட்டு, தேவனுடைய இருக்கின்ற ஐக்கியத்தை விட்டு, குருவோடு இருக்க வேண்டிய சிஷ்யத்துவத்தை விட்டு, சீடராக இருக்கிறது கூட மறந்து அந்த பொருளுக்காக பணத்துக்காக ஓடி போனான் என்று பார்க்கின்றோம். பக்தி என்ன ஆயிற்றது? பணத்துக்காக பக்தியை மாற்றிக்கொண்டார். என்னுடைய எஜமானுக்கு தெரியவில்லை இதோட அருமை, எனக்கு இந்த அருமை தெரிகிறது என்று சொல்லி ஓடி போய் கொண்டு வந்தார். என்ன அருமையானவர்களே, பணத்தை பார்த்த உடனே பக்தி மாறி போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது? குப்பையில இருந்த நம்மை உயர்த்து அவர் உன்னதங்களில் நம்மளை உட்கார வைத்திருக்கிறார் அல்லவா? சிறுமைப்பட்ட நம்மளை கொண்டு வந்து அவர் நம்மை ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அல்லவா? இப்பொழுது நாம் சபைக்கும் சபைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் ஒரு ஒரு யோசனை சொல்லக்கூடிய, ஒரு அனுபவக்கூடிய அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை வைத்திருக்கிறார் அல்லவா? இப்பொழுது எப்படி காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? எப்படி உன்னுடைய பக்தி இருக்கின்றது? பணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறாயா? உன்னோட பக்தி தோற்று போய் விடுவாய். பணம் நிரந்தரம் அல்ல என் அருமையான சகோதரனே, சகோதரியே. வேதத்துல பார்க்கும் பொழுது பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த எந்த ஒரு பக்தன் நமக்கு அங்க காணப்படவில்லை. உண்மையாக தேவனுக்காக வாழ்ந்த மக்களை பார்க்கும் பொழுது பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய நிலைமையை அறிந்து, இப்படிப்பட்ட எங்களை இந்த ஸ்தானத்துல வைத்தீரே உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாழ்ந்தார்களே தவிர அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாமாக எடுத்துக்கொண்டோம், தாவீதாக எடுத்துக்கொண்டோம், யோபா இருக்கட்டும், எத்தனை பக்தர்கள் நாம் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் தேவனுடைய மகிமைக்காக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம். உன்னுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது? உன்னுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கின்றது? அங்க பார்க்கும் பொழுது கேயாசி பணத்துக்காக தன்னுடைய பக்தியை மாற்றிக் கொண்டார். அதனால வந்த நிலைமை என்னவென்று பார்க்கும் பொழுது அங்கே குஷ்டு வியாதி வந்தது என்று பார்க்கின்றோம். என்ன அருமையானவர்களே, நமக்கு எவ்வளவு தேவையோ, எதற்கு தேவையோ அதெல்லாம் தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய அனுபவத்துல சொல்ல வேண்டும் என்றால் விடிய விடிய என்னுடைய அனுபவங்களே சாட்சியாக சொல்ல முடியும். இன்றைக்கு தேவன் இப்படி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய மகா கிருபைதான். நான் ஒவ்வொரு நாளும் தேவனை என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நான் கேட்பது 3 காரியம். கர்த்தாவே, இருக்கிறதுக்கு வீடு கொடுத்தீர், உனக்கு ஊத்துறதுக்காக வஸ்திரங்களை கொடுத்தீர், இருக்கிற எல்லா காரியங்களை உணவு எல்லாமே 3 வேளை கொடுத்து கொண்டிருக்கிறேன், இருக்கிற வரைக்கும் உன்னுடைய நாம மகிமைக்காக என்னை வையுங்கள். என்றைக்கு என்னால உன்னுடைய நாமமும் அங்க பலகீனப்படுகிறது அல்லது என்னால உன் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று எனக்கு முன்ன நீங்க அறிவீர் ஆண்டவரே. அப்படியான ஒரு சூழ்நிலை வந்து என்னால சபையிலவோ அல்லது விசுவாசிகள் மத்தியிலோ உம்முடைய நாமம் தூஷணமாகிறது காட்டிலும் பரலோகத்துல உன்னோடு வந்து சந்தோஷமா இருக்கிறதே எனக்கு மேன்மை. ஆகபடியால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது என்று எனக்கு முன்ன உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் அறிவார் இந்த ஜெபத்தை நான் செய்யறேனா இல்லையா என்று சொல்லி. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு தேவையானதெல்லாம் நான் கேட்காமலே என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். என் தேவைகள் என்ன? நான் அதுதான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன். 3 வேளை ஆகாரம் போதும், கட்டுறதுக்கு துணி போதும், இருக்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்தீர் போதும், நீர் வர வரைக்கும் நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உமக்காக ஒரு சாட்சி உள்ளவனாக இருந்து எனக்கு கொடுத்த அந்த ஊழியங்களை சரியாக செய்து உம்மிடத்துல வந்து நிற்க வேண்டும். அவ்வளவுதான். பிரியமானவர்களே, நாம் பணம் அதிகமான உடனே அல்லது தேவன் ஆசீர்வதித்து ஒரு உன்னதமான நிலைமையில வைத்த உடனே
நாம் இன்னும் அதிகமாக தேவனை மகிமைப்படுத்த தவிர அதனால நாம் தேவனுடைய காரியங்களை நம்முடைய சொந்த விருப்பத்தை போல கொண்டு வரக்கூடாது என்று நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய பக்தியை மாற்றிக் கொள்ளவில்லை, இல்லைங்களா? ஆதியாகமம் புத்தகத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் புத்தகத்துல அந்த 39 அதிகாரத்துல நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அப்புறமாக வாசித்து பாருங்கள். அங்க எந்த இடத்துல யோசேப்பு இருந்தாலும் அந்த இடத்துல பயபக்தியாய் தேவனுக்காக உண்மையாய் உத்தமையாக வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். அதிகமாக அதை பற்றி பேச வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான். அங்கே போத்திபர் வீட்டுல இருந்தாலும் சரி, அந்த சிறைசாலையில இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் அங்க தேவனுக்கு பக்தியுள்ளவனாக பயப்படக்கூடிய ஒரு நிலைமையில அவர் வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். அவர் வாழ்க்கை எடுத்து பாருங்கள். அங்க போத்திபர் மனைவியோடு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் சொல்றார். என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுக்கு விரோதமாக நான் இவ்வளவு பெரிய பாவம் எப்படி செய்வது? என்னோட தேவன் இருக்கிறார். ஒரு பயபக்தியுள்ள ஒரு மனிதன் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அது. தேவனுக்கு பயந்து வாழ்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையில வர வேண்டிய ஒரு வார்த்தை, எந்த இடத்துல நான் இருந்தாலும் அந்த இடத்துல என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க எப்ராயிமுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அது காணப்படவில்லை என்று நம்ம பார்க்கின்றோம். யோபை குறித்து கூட நாம் பார்க்கிறோம் அல்லவா? வேத புத்தகத்துல பார்க்கும் பொழுது அந்த முதல் வசனத்திலவே பார்க்கும் பொழுது ஊசு தேசத்திலவே அவர் பக்தியுள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா விஷயத்துல தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டு கொண்டிருக்கிறார், இல்லைங்களா? ஆனால் அவருடைய சூழ்நிலை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அல்லவா? சாத்தானுடைய சோதிக்கப்படும் பொழுது, சாத்தான் அங்க சோதிக்கும் பொழுது அவருடைய பக்தியும் அவருடைய விசுவாசத்தையும் கர்த்தர் மேல் அவர் வைத்த நம்பிக்கையும் இதெல்லாம் சோதிக்கப்படும் பொழுது, அவருடைய சாட்சி அவருடைய விசுவாசத்தை எல்லாம் சோதிக்கப்படும் பொழுது யோபு எப்படி வாழ்ந்தார் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த யோபு புத்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் கொன்று போட்டாலும் என்ன, நீங்க உண்மையிலதான் நான் பக்தியா இருப்பேன், நான் உன்னை சார்ந்திருப்பேன் என்று அங்க சொல்றதை பார்க்க முடியும். கொன்று போட்டாலும். ஆனா அப்பப்போ இது சிந்திப்பேன், என்னால இருக்க முடியுமா? எந்த வசனத்தை எடுத்தாலும் அப்படிதான் சிந்திப்போம். நான் இருக்க முடியுமா? நான் செய்ய முடியுமா? நான் இவரை போல வாழ முடியுமா என்றுதான் அங்க தியானம் செய்து கொண்டிருப்போம். அந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் கொன்று போட்டாலும் கூட நான் அவர் சார்ந்திருப்பேன் என்று சொல்றாரு யோபு பக்தன். இருக்க முடியுமா? இருந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு கொண்டிருந்தது, இல்லைங்களா? மனைவியால தூஷிக்கப்படுறார், பிள்ளைகள் இறந்து போறார்கள், ஆஸ்தி சொத்து சுகம் எல்லாம் போய்விடுறது, சுகம் இல்லாமல் நிற்கிறார், சிநேகிதர் அங்க குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில அங்க பார்க்கும் பொழுது நாம் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய பக்தி எப்படி இருக்குன்னு சிந்தித்து பாருங்கள். என்னையா உன் தேவன் என்னையா உனக்கு பண்ணாரு? நேற்று வரைக்கும் கோடீஸ்வராக இருந்த இன்றைக்கு புல்ல உட்கார்ந்து புலிதில உட்கார்ந்து இப்படியாக இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆனால் யோபு பக்தனை பார்க்கும் பொழுது, இல்லைங்க, அப்படி இல்லைங்க, என்னை கொன்று போட்டாலும் நான் உமக்காக தான் நான் வாழ்வேன், என்னை கொன்று போட்டாலும் என் தேவனுக்காக தான் நான் இருப்பேன், நான் மரித்தாலும் அவர் எழுப்புவார், அது இரண்டாவது, ஆனால் இருக்கிற வரைக்கும் நான் கர்த்தருக்காக தான் நான் வாழ்வேன். அவர் எனக்கு கொடுத்தார், அவர் எனக்கு எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமமே மகிம்படட்டும் என்ற மாதிரி அவர் பேசுனதை நாம் பார்க்க முடியும், இல்லையா? அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பக்தி மாறிக்கொண்டிருக்கின்றதா? சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக பக்தி மாறிக்கொண்டிருக்கின்றதா? பிரச்சனைகளுக்கு ஏற்ற வண்ணமாக பக்தி மாறிக்கொண்டிருக்கின்றதா? தேசத்தினுடைய சட்டதிட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அதற்கேற்ற வண்ணமாக நம்முடைய பக்தி மாறிக்கொண்டிருக்கின்றதா? இந்த சட்டங்கள் இதெல்லாம் எழுதப்படும் பொழுது அதற்காக நம் பக்தியை மாற்றிக் கொண்டிருக்கிறோமா? என் அருமையானவர்களே, சட்டத்துக்கு ஏற்ற வண்ணமாக நம்ம பக்தி மாறுது என்றால் ஏனுங்க? எபிரேய நிருபம் 11வது அதிகாரத்துல வாசித்து பார்க்கும் பொழுது அவ்விதமான ஒரு பாடுகள் அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அவர்கள் அங்க அவ்விதமாக வேதனை துக்கங்கள் அவர் ஏங்க அனுபவிக்க வேண்டும்? சட்டத்துக்கு ஏற்ற வண்ணமாக பக்தி மாறிக்கொண்டிருந்தால் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்று சொல்லப்பட்டவர்கள் ஏனுங்க அவ்விதமாக அந்த அக்கினி சொல்ல தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போக வர வேண்டும்? காப்பாற்றினார். அப்புறமாக சட்டத்தை மதிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? சட்டத்துக்கு மதிக்கிறதா இருந்தால் ஏனுங்க தானியேல் சிங்கத்தினுடைய கவில போடப்பட வேண்டும்? உலக சட்டத்துக்கு தேவனை நாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. எதுக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள்
எதுக்கு, எந்த அரசாங்கம், எந்த சட்டதிட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால், என் தேவன், நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த கட்டளைகளுக்கு விரோதமாக எழுதுகிற எந்த ஒரு சட்டத்துக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. இதுக்கு விரோதமாக கொண்டு வருகின்ற அப்படிப்பட்ட சட்டங்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. என் தேவன் இதுல என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கையினுடைய சட்டத்திட்டமாக இருக்கின்றது. என் தேவனுக்காக இதுல எழுதி வைத்த வண்ணமாக என் வாழ்க்கையை நான் வாழுவேன். இதுல எழுதி வைத்தமாக என் தேவன் எனக்கு கொடுத்த கட்டத்திட்டங்கள் பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவேன். அதே நேரத்துல அரசாங்கத்தை நாம் மதிக்க வேண்டும் என்றால், ஒரு அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு சிட்டிசனா நாம் மதிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றது, அதுதான் மதிக்க வேண்டும். அதை விட்டு எல்லாத்துக்குமே அரசாங்கம் சொன்னாங்க இப்படி போனோம், அரசாங்கம் சொன்னாங்க இப்படி போனோம், அரசாங்கம் சொன்னாங்க இப்படி போனோம், அரசாங்கத்துக்கு நாம் பயந்தவர்கள் அல்ல, தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அதுபடியால என் அருமையான சகோதர சகோதரியே, இங்க பார்க்கும் பொழுது பக்தி தேவன் மேல வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. நம்மை அப்படிதான் உயர்த்திருக்கிறார். எப்ராயிக்கு மட்டுமே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கொடுக்கவில்லை, எப்ராயிம் மட்டுமே தேவன் உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கவில்லை, நம்மையும் பாவத்துல அக்கிரமத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன்னையும் என்னையும் அவர் உயிர்ப்பித்த செய்து உன்னதங்களை நம்மளை உட்கார வைத்திருக்கிறார் இல்லவா? நாமும் எப்ராயிம் போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக புதிய ஏற்பாட்டுல நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் எப்படி இருக்கின்றோம்? ஒருவேளை இன்றைய தினத்துல, இந்த இரவுல நெகேமியாவுடைய பக்தி என்னாயிற்று என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல வேண்டும்? நான் ரட்சிக்கப்பட்டது 89வது வருடம் மே மாதம் 23ஆம் தேதி. என்ன பார்த்து நெகேமியா மே மாதம் 23ஆம் தேதி 89வது வருஷத்துல ரட்சிக்கப்பட்ட அந்த இருந்த பக்தியும் இன்றைக்கு இருக்கின்ற பக்தி எப்படி இருக்கிறது என்று ஒருவேளை என்னையும் ஒருவேளை உங்களையும் அப்படியாக கேள்வி கேட்டால் நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கின்றது? அன்றைக்கு நமக்கு இருக்கின்ற பக்திக்கும் இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற பக்திக்கும் எப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். அதுபடியால என் அருமையான சகோதர சகோதரியே, நாம் சூழ்நிலைக்கேற்ற வண்ணமாக பக்தியை மாற்றிக்கொள்ளக் கூடாது. இங்க எப்ராயிம் அதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்ப மெச்சிக்கொள்கிறார்கள், உன்னதமான ஒரு நிலைமைக்கு வந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏசேவுக்கு 2 தட்டாக ஆசீர்வாதங்கள் அங்க கிடைத்தது, இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வந்தது. அவர்கள் பக்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சூழ்நிலைகளை மாறிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்க கீழே வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது கிளையாது குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை கூட பார்க்கிறோம். கிளையாது பாவிகளை பட்டணமாக மாற்றப்பட்டது என்று கூட அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த பட்டணம் மாற்றப்பட்டிருக்கிறது, காரணம் நிறைய இருக்கின்றது. அது இன்னொரு தடவை நாம் பார்க்கலாம். இங்க பார்க்கும் பொழுது அந்த மாதிரி உன்னதமான நிலைமையில ஆசீர்வதித்து வைத்தாலும் அவர்கள் படிப்படியாக இறங்கி வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். என்ன படிப்படியாக இறங்கி வந்தார்கள்? அவர்களை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில அந்த பாவங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதுல ஒன்று நாம் பார்த்தோம், அவர்கள் எப்ராயிம் விக்கிரங்களை வணங்கினார்கள், விக்கிரங்களை பின்பற்றினார்கள் என்று பார்க்கின்றோம். எப்ராயிமே நீ விக்கிரங்களை நீ பின்பற்றதுனாலே எனக்கு கோபமுற்றவனாக இருக்கிறாய் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் அவருக்கு பார்ப்போம், எப்ராயிம் பார்க்கும் பொழுது விக்கிரங்களை மட்டுமல்ல, அவர்கள் மனிதருடைய பழக்க வழக்கங்களுக்கு இறங்கி போனார்கள் என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக அவர் குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்க எப்ராயிம் அந்த புத்தி இல்லாதவர்களை போல மாற்றப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த இரவு நேரத்துல நாம் இப்படி இருக்கின்றோம். ஆகபடியால் தான் அந்த 6வது வசனத்துல மறுபடியும் தேவன் சொல்ல, பலியே அல்ல இரக்கத்தையும் தகன பலியில் பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அருமையானவர்களே, இங்க பார்க்கும் பொழுது அவர் நம்ம கிட்ட விரும்புகிறதை அல்லது எப்ராயிம் இடத்துல விரும்புகிறதை என்ன என்று பார்க்கும் பொழுது அங்க பார்க்க பலியை இரக்கத்தையும் தான் அங்க விரும்புவதாக நான் பார்க்கிறேன். பலி அல்ல இரக்கத்தையும், தகன பலி அல்ல தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று பார்க்கின்றோம். இரக்கத்தை நாம் தேவன் நம்ம இடத்துல பார்க்கிறார், பச்சாத்தாபத்தை நம் தேவன் இடத்துல நாம் பார்க்கிறார், மனம் திரும்புதலை தேவன் நம்ம இடத்துல பார்க்கிறார். என் அருமையானவர்களே, எப்ராயிம் இடத்துல அதுதான் பார்க்கிறார். இந்த இரவு நேரத்துல ஜூம்ல கர்த்தருடைய செய்தி கேட்டுக் கொண்டிருக்கின்ற நாம் எல்லோரும் இடத்திலும் தேவன் அதை தான் விரும்புகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் உன்னுடைய பக்தி எப்படியாக இருந்ததோ நீ அறிவாய். இன்றைக்கு தேவன் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார்.
உன்னுடைய நிலைமை உனக்கு மட்டுமே தெரியும். யாருக்கும் தெரியாது. குடும்பத்துல யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் உன்னுடைய நிலைமை தெரியும். உன்னுடைய பக்தி எப்படி இருக்கின்றது, தேவனிடத்துல பயபக்தி எப்படியாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, உன் விசுவாச வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, தேவனுக்கும் உனக்கும் இருக்கின்ற அந்த உறவுல எப்படியாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், ஒவ்வொரு படியாக இறங்கி கொண்டு வருகின்றாயா அல்லது ஒவ்வொரு படியாக ஏறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறாயா? தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். நாம் வேதத்துல பார்க்கும் பொழுது தாவீது தவறு செய்தவனாக தான் நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் தேவனிடத்துல அங்க மனம் திரும்பல் பெற்று கசந்து அழுதார் என்று பார்க்கின்றோம். 51வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம் அல்லவா? சிம்சோன் ஒரு பலசாலியாக இருந்தான். ஆனால் அவன் அந்த பக்தியும் பயத்தையும் எல்லாம் விட்டு ஒரு பெண்ணுக்காக எல்லாம் இழந்தவனாக அங்க பார்க்கிறான். ஆனால் கடைசியில பார்க்கும் பொழுது மறுபடியும் அந்த பலத்தை தார் என்ற பொழுது தேவன் அந்த பலத்தை கொடுத்தார். பிலிஸ்தீன்ல முதல்ல கொன்றதை காட்டிலும் ரெட்டிப்பாக அந்த அநேகரை பிலிஸ்தீன்ல கொண்டு போட்டார் என்று பார்க்கின்றோம் இல்லையா? பேதுரும் அவிதமாக தேவன் நான் அறியேன் என்று சொல்லி 3 தடவை மறுதலித்தான். ஆனால் தேவன் பேசும் பொழுது அவன் மனம் திரும்பல் பெற்று தேவனுக்காக ஒரு பெரிய அற்புதமுள்ள சாட்சியாக மாற்றப்பட்டான் இல்லைங்களா? இந்த நேரத்துல தேவன் நம்மையும் அதை தான் எதிர்பார்க்கிறார். அவர் பலியேக்க விரும்பல, இரக்கத்தை தான் நம்ம இடத்துல பார்க்கிறார், மனம் திரும்புதலை பார்க்கிறார். அதே நீங்கள் ஓசியா புத்தகம் கடைசி அதிகாரத்தை நீங்கள் அப்புறமாக படித்து பாருங்கள். அப்படியாக இருக்கும் பொழுது தேவன் அவருக்கு எப்படியாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய நீதியையும் அவருடைய சகலத்தையும் அவர் கொடுத்து, எது இழந்தாயோ அது மறுபடியுமாக தந்து நான் மறுபடியுமாக உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பேன் என்று அங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். இந்த நேரத்துல நாம் யோசித்து பார்ப்போம். அவர்கள் எப்ராயிம் தேவனை அவர்கள் ஒவ்வொரு படியாக அவர்கள் குறைத்து கொண்டு இறங்கி 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 வந்ததுக்கு அப்புறமாக அவர் பார்க்கும் பொழுது ஒரு பக்தி இல்லாத ஒரு நிலைமையில அவர்கள் காணப்பட்டார் என்று பார்க்கின்றோம். இந்த இரவு நேரத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய நிலைமை எப்படியாக இருக்கின்றது சிந்தித்து பார்ப்போம். தவறு செய்யாத மனிதன் யாரும் இல்லை. ஆனால் சரி செய்து கொள்ளும் பொழுது, தேவனிடத்தில் அறிக்கையிடும் பொழுது, தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் இரக்கத்தை நமக்கு காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். மறுபடியும் நாம் எதை இழந்தோமோ அதை நமக்கு தந்து மறுபடியும் நம்மை உயர்த்தி உன்னதமான ஸ்தானங்களை வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்துக்கோ இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கோ ஒத்த வேஷத்தை நாம் தரிக்காமல் கர்த்தருடைய காரியங்களை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கடைசி அதிகாரத்துல பார்க்கும் பொழுது எப்ராமை தேவன் அவிதமாக ஆசீர்வதிக்கிறது விரும்பி அந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறதாக நாம் பார்க்க முடியும். சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த வருகாலத்துல கர்த்தருக்காக நாம் சாட்சிகளாக இருப்போம். நாம் இருக்கிறது கொஞ்ச காலம்தான். நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கை தான். தேவன் கோடக்கோடியான மக்கள் மத்தியில நம்மளை ரட்சித்து வைத்திருக்கிறார். எந்த நோக்கத்தில் ரட்சித்து வைத்தாரோ அதை அறிந்து அல்லது புரிந்து கொண்டு அதற்காக வாழ்வோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த செய்தியை அப்படியாக நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அமையும். இந்த நேரத்தை கொடுத்த என்னுடைய அருமை சகோதரன், என்னுடைய நண்பர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கும், பொறுப்பாக அவரோடு இருந்து அந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறவர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிப்பேன், எங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பேன். தேங்க்யூ. Praise be to God. We thank this time for the message that has come to us. The last verse we have read in that 6th verse, for I decide mercy and not sacrifice, and the knowledge of God more than the burnt offerings. So the burnt offerings is not alone, which God wants us to give, but more than that, He wants us mercy and knowledge of God, the godliness, the godliness that is going towards the fellowship, so that the name of God would be all the more glorified through each one of us. These words are very valuable. Every time when we listen to such a word from various parts of the scriptures, today we have heard from the Bible, from Hosea chapter 6, verses 4 to 6, God asking Ephraim and the other tribe,
why you have gone back. And the questions are very much looming at large to us also. It also questions us to many an extent. And O Ephraim, what shall I do unto thee? O Judah, what shall I do unto thee? For your goodness is as morning cloud, and as early dew it goeth away. So there is no consistency. That is what is mentioned here. There is no kind of surety with the Ephraim and Judah. They seem to be wavering with the waves. That is what is written in Jacob, and we God loves us even in all these times if we go in the right way. So this is an opportunity for us to correct ourselves, if at all our godliness, our kind of importance to God is not given. As we have been noticed in the verses, that Ephraim was going towards idols. So what is the idol in our life? It's not necessarily that it should be a religious idol, Vigraha Aradhane. They're not that alone, but it can be something else which may pull us away from God. It may be money. It may be our work. It may be our some other kind of interest, passion other than God, so that we will be a little bit further away from the Lord God. So it may be because of pride. It may be because of a jealousness. Whatever it is, let us try to understand. May the good Lord enable each one of us to ponder on this. Thank you, Brother Nehemiah, for coming forward and giving this kind of word. May the Lord strengthen you more in the days to come to give better, to give more stronger blessed verses, and you take the classes in a more blessed way. So we pray for you and your family and the ministries you're doing at Ennur in Chennai. So with this, we are closing here. We thank also Brother Jay Singh Joseph for having sang those two songs, and we praise God for him. And also for every dear one who has joined in live stream, as well as in YouTube live stream, as well as in Zoom. May the Lord be with each one of us as we continue to sojourn the wilderness journey. May the blessed Lord be with each one of us. Now, we are closing here. Let us close with the word of prayer and benediction. Over to Madurai, the elder of that assembly in Madurai, Ramalingam. Brother Ramalingam would close the meeting with a word of prayer. Over to Madurai. ஜெபம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, நாங்கள் இந்த வேளையிலும் அருமையான பாடல்களை கேட்க தொடர்ந்து உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய வேதத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். வேதத்திலே இருக்கக்கூடிய அநேக கேரக்டர்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். காலங்களும் சூழ்நிலைமைகளும் எதிர்பாராத நிகழ்வுகளும் அவர்களுடைய அந்த தேவ பக்திக்குரிய அந்த வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு இடர்கள் வந்தது, சோதனைகள் வந்தது, எப்படியெல்லாம் அவர்கள் வழிதப்பி போனார்கள் என்பதெல்லாம் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தாவே, இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைமையில் ஆண்டவரே விசுவாசத்திலே சோர்ந்து போகக்கூடிய அநேக சூழ்நிலைமைகளை இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்கு முன்னதாக ஆண்டவரே மேகம் போன்ற இப்படிப்பட்ட திரளான சாட்சிகளை நீர் வைத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் கர்த்தாவே எபிரேயர்ல வாசிக்கிற வண்ணமாக கர்த்தாவே எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பக்தியோடும் தேவ பயத்தோடும் எங்களுக்கு முன்னாக இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கொண்டு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடும்படி எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்.
ஆண்டவரே, பேதுனுடைய நிருபத்துல நாங்கள் வாசிக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த அனுபவத்தை வைத்து அவர் எழுதினதை நாங்கள் பார்க்கிறோம். வேத அறிவு, வேத ஞானம் எவ்வளவுதான் கற்றுக்கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில அதை அபியாசிக்காமல் இருந்தால் அது எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை நாங்கள் ஆண்டவரே அநேக கேரக்டர் மூலமாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அருமையான பாத்திரங்கள் எவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எவ்வளவு நேர்த்தியாய் இருந்தது என்பதெல்லாம் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தாவே, இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் வைத்துக்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையோடும் தெளிந்த புத்தியோடும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் வேத வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரமாய் ஜீவிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கொடுத்த அருமையான தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். சவுல் நெகமியாவை அதிகமாக நீர் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, இன்னும் ஊழியத்தில் அவரை பயன்படுத்தும்படியாக அவருடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல சிந்தனை அவருக்கு நீர் கொடுத்திருக்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவரை பலப்படுத்தி தாங்கிக் கொள்ளும். இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக, சம்பந்தப்பட்ட எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, உமக்கு நன்றியும் துதிய நாங்கள் ஏறெடுக்கிறோம். எல்லா ஸ்தோத்திர பலிகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உமக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரம பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்னுண்ணியமும் நம் அனைவரோடும் கேட்ட செய்தியோடும் உலகெங்கும் உள்ள பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். Thank you, Ramalingam Uncle, for the prayer, the closing prayer and the benediction. May the Lord be with you. Now we are closing here the 244th. Next time we will see next Monday, God willing, at same time 6:45. Till then, may the blessed Lord be with each one of us. Evangelist Gnanavel is coming from Perambalur. Thank you for joining us. God bless.